யூடியூபர்ஸ்ல ரெண்டு சைடு மட்டும் தாங்க இருக்கிறாங்க. ஒரு சைடு வருஷக்கணக்கா யூடியூப் பண்ணிருப்பாங்க. 500 வீடியோஸ்க்கு மேல அப்லோட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தாண்டி இருக்காது. அவங்க ₹1 கூட மேக் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க சேனல்ல இருந்து. 99% ஆஃப் த யூடியூபர்ஸ் இந்த சைடுல தான் இருக்கிறாங்க. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வெறும் ஃபியூ வீடியோஸ் தான் பண்ணிருப்பாங்க. ஒரு 50 வீடியோ தான் பண்ணிருப்பாங்க. பார்த்தா 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஒரு 100 வீடியோ தான் பண்ணிருப்பாங்க. 1 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க. வெறும் 5 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆல்ரெடி அவங்க லேக்ஸ்ல மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி இந்த 99% யூடியூபர்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த சைடில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே அவங்க என்ன பண்ணாலுமே அந்த டாப் 1%க்கு போக முடியாது. அங்கே இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு லக்கியான ஆளாக இருப்பாங்க. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த பக்கம் போகவே முடியாது. அது ஒரு இம்பாசிபிளான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டே வச்சிருப்பாங்க. அதுக்கு நிறைய காரணம்லாம் கூட வச்சிருப்பாங்க. அவன்கிட்ட வந்து நல்ல மைக் இருக்கு, நல்ல கேமரா இருக்கு, பட் என்கிட்ட அதெல்லாம் இல்லையே. ஒரு நல்ல ஃபோனோ இல்லை பிசியோ கூட கிடையாது, பட் அவங்க கிட்ட எல்லா விஷயமுமே இருக்கு. அவனோட கேரக்டர் செம்மையா இருக்கு, அவனோட லுக்ஸ் கூட செம்மையா இருக்கு, அந்த பர்சனோட வாய்ஸ் செம்மையா இருக்கு. ஸோ அதனால அவங்க வாய்ஸ் ஓவர்லாம் பண்ண நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்மலாம் வாய்ஸ் ஓவர் பண்ணால் அந்த வீடியோஸ் ஓடுமா? மேபி அந்த யூடியூபர் வந்து லக்கியாக இருப்பான் போல. எப்படி இவ்வளோ ஷார்ட் டைமில் பயங்கரமாக க்ரோ ஆக முடியும்? கண்டிப்பாக அது லக்காக தான் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி லக்கெல்லாம் கிடையாது. இப்படி 1000 காரணம் வச்சுருப்பாங்க லைனாக. அவங்களால ஏன் அந்த 99% வந்து 1%க்கு போக முடியாதுன்னு சொல்லி. பட் இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ்லாம் ஏதாச்சும் நீங்கள் தலையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கி உங்கள் வீட்டில் இருக்க குப்பை தொட்டியில் போட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிற 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 99%ல் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த டாப் 1%க்கு நீங்கள் போயிடுவீங்க. நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல, நிஜமாலுமே நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 3 திங்ஸும் உங்களோட வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக என்கேஜிங்காக மாறிடும். என்கேஜிங்கான வீடியோனா நிறைய வியூஸ் வரும். நிறைய வியூஸ் வந்து அவங்க சேனல் க்ரோ ஆகும். நாளைக்கே உங்க சேனல் கிராஃப் மேலே ஏறுறது நீங்க பாப்பீங்க. முதல்ல இந்த 99% பீப்புள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன? லைக் அவங்க ஏன் என்ன பண்ணாலும் உங்களோட சேனல் க்ரோவே ஆக மாட்டேங்குது? நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருக்காங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, இல்லைன்னா எனக்கு ஜிமெயில் பண்ணியுமே கூட கேட்டிருக்காங்க. ப்ரோ, நானுமே வந்து யூடியூப் பண்றேன், எனக்கும் உங்களை மாதிரி ஒரு யூடியூபரா வரணும்னு சொல்லி ஆசை. நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும், உங்களை மாதிரியே மில்லியனா வியூஸ் போகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் இருக்குது. பட் உங்களை மாதிரி தான் நானும் வீடியோஸ் மேக் பண்றேன். உங்களுக்கு வியூஸ் போகுது, எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், நான் வருஷ கணக்காக கூட யூடியூப்ல இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு சின்ன யூடியூபர், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் நிறைய கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு சேனல் கிடையாது, நான் நூற்றுக்கணக்கான சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க கான்டென்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, அவங்க வீடியோஸ்லாம் என்ன மாதிரி மேக் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இந்த 99% சைடில் இருக்க யூடியூபர்ஸ் அவங்க கிட்ட ஒரு காமனான ப்ராப்ளம் நான் நோட் பண்ணேன். அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. லைக் அவங்க சேனல்ல என்ன பண்ண போறாங்க, ஒரு வீடியோவை எப்படி ஸ்ட்ரக்சர்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேசிக் வீடியோ மேக்கிங்கே வந்து தெரியாம தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த 99% நீங்க இருக்கீங்க, அந்த ஸ்டக்கான பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் நீங்க எப்படி ப்ராப்பரா மேக் பண்றது, எப்படி அதை என்கேஜிங்கா மேக் பண்றது அப்படிங்கறதுக்காக நான் 3 திங்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். அதை நீங்க யூஸ் பண்ணது மூலமா உங்க வீடியோஸ் நீங்க என்கேஜிங்கா மாத்தி நிறைய வியூஸை கொண்டு வந்து உங்களோட சேனல் நீங்க க்ரோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஆடியன்ஸ் ரெட்டன்ஷன். நீங்கள் என்ன வீடியோ போடுற ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் vlog போடுறீங்களோ, பாட்காஸ்ட் எடுக்கிறீங்களோ, வாய்ஸ் ஓவர் பண்ணுறீங்களோ, இல்லை சினிமா பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறீங்களோ, இல்லை வெறும் மூவி கிளிப்ஸை மட்டும் அப்லோட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன வீடியோஸ் போட்டிங்கனாலுமே சரி, இந்த ஆடியன்ஸ் ரெட்டன்ஷன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான் உங்கள் வீடியோ வியூஸ் போகுமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இந்த விஷயம் ஷார்ட்ஸுக்கு வேறு மாதிரி வேலை செய்யும், லாங் ஃபார்மேட் வீடியோக்கு வேறு மாதிரி வேலை செய்யும். ஸோ லாங் ஃபார்மேட் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் பெர்சன்டேஜ் இருக்கும். இந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்கள் போடுற அந்த ஒரு வீடியோ இருக்குது இல்லையா, அந்த வீடியோவோட ஆடியன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அந்த வீடியோவை பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு அந்த வீடியோ விட்டு வெளியே போகாமல் இருக்காங்க, ஸ்கிப் பண்ணாமல் இருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு தான் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ஹையா இருக்கோ, லைக் ஒரு 70%க்கு மேலே இருக்கு அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோ. ஒரு 80% அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா உங்களோட வீடியோ ஒரு 1 lakh வியூஸ் கூட போகலாம், அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதே அது 85க்கு மேலே 90%க்குலாம் மேலே போச்சு அப்படின்னா அது கண்ணை மூடிட்டு 1 மில்லியன் அடிக்கிறக்கே அது சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வியூஸ் அதிகமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடியோலேயே பாருங்களேன், இந்த வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போல, பட் இதோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் இன்னொரு வீடியோவில் நான் ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அதிகமாக வச்சிருக்க ஒரு வீடியோ, அதோட வியூஸை பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் அது ப்ளோ அப் ஆயிருக்கும். இன்னுமே கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எங்கெல்லாம் என்னோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கம்மியாக இருக்கும், அந்த வீடியோட வியூஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும், அது அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாமே வியூஸுமே அதிகமாக போயிருக்கும். ஸோ பேசிக்காக உங்களோட வீடியோ வியூஸ் போகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோஸ் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோட அந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் என்னங்கிறத பாருங்க. ஒரு 50%க்கு கீழே இருக்கு, 60% கீழே இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே ஒரு பேடான ஒரு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் தான். அதுவும் இந்த 50க்குலாம் கீழே இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ பெருசாக வியூஸே போயிருக்காது. மேபி ஒரு 5000 வியூஸ் அதிலே நின்றோம், 1000 வியூஸ் எல்லாம் போகாமல் கூட
கூட நின்றோம் worst case scenarioல. ஸோ பேசிக்காக இந்த ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட வியூஸுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகேப்பா ஏதோ பெர்சன்டேஜ் அது இதுங்கிற, பட் நான் எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னோட கையில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா லிட்ரலி அது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் மேக் பண்ணுற அந்த வீடியோஸை என்கேஜிங்காக மேக் பண்ணணும். லைக் எங்கேயுமே அந்த ஆடியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்களா, அந்த இடத்துல அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்களான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு வீடியோ மேக் பண்ணணும். 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த செகண்ட்லலாம் ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதோ அந்த எல்லா செகண்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களை கடைசி வரைக்கும் அந்த வீடியோவில் வச்சுக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கான்டென்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணணும். இந்த கிராஃபை பாருங்களேன், இதில் நிறைய பேர் அந்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அந்த கிராஃப் அப்படியே கீழே வந்துட்டு அதோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கம்மியாகிருக்கு, ஸோ வியூஸுமே கம்மியாகிருக்கு. பட் இதுவே அந்த வீடியோ வந்து நான் என்கேஜிங்காக வச்சிருக்கிறேன், அதை எந்த செகண்ட்லையுமே ஸ்கிப்பே பண்ண முடியாத மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கிராஃப் எல்லாமே இப்படி கீழே போறதுக்கு பதிலாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஸ்லைட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ அந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆப்வியஸாக வியூஸுமே அதுக்கு அதிகமாக தான் கிடச்சிருக்கும். சரி ஓகேப்பா, பட் என்னோட வீடியோ நான் எப்படி என்கேஜிங்காக மாற்றுறது, நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் நான் போய் பார்த்தல இந்த 99% பீப்புளாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீடியோஸை என்கேஜிங்காகவே வச்சுக்கிறது இல்லை. உங்கள் வீடியோஸை என்கேஜிங்காக மாத்திரம் இந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்ல முடியாது. மேபி நான் அதுக்கு தனியாக டெடிகேட்டடான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் மேக் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ வந்திருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட அந்த 1.5 நிமிஷம் டாப்பிக்கை 30 செகண்ட்ஸ்க்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அந்த டாப்பிக்கோட மீனிங்கே மாறக்கூடாது. நீங்கள் அதில் என்ன சொல்ல வந்தீங்களோ அது கன்வே ஆகணும். பட் அது 1.5 நிமிஷம் வேணாம், 30 செகண்ட்குள்ளே வர மாதிரி தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே கட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்கள் உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, அதில் அங்கங்கே இருக்கிற கேப் எல்லாமே நீங்கள் கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபில்லர் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க. பேசிக்கலி அந்த கான்டென்ட்டுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் தான் உங்களால் கொண்டு வர முடியும். தேவையில்லாத எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு பண்ணுற அந்த வீடியோலாம் நீங்கள் ஒரு 30 செகண்ட்குள்ளே கொண்டு வரும்போது உங்களோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக என்கேஜிங்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து மேக் பண்ணுற வீடியோஸ்லேயே இதெல்லாம் தேவையில்லாத வேர்டாக இருக்குது, இந்த ஃபில்லர் வேர்ட்லாம் வேணாம், இந்த அளவுக்கு கேப்லாம் வேணாம், இன்னும் நம்ம இதை ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட வீடியோ என்கேஜிங்காக மாற ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீடியோவே என்கேஜிங்காக பண்ணாலும் உங்களோட வீடியோவை ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸில் அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்கள் வீடியோக்கு வர வியூஸ் எல்லாமே கம்மியாகவும் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேக் பண்ணுற வீடியோவில் அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் மட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேட்சியாக வச்சுக்கோங்க. லைக் இப்படி லைனாக உங்கள் ரீல்ஸை தள்ளிட்டே இருக்கிறாங்க, நிறைய போரிங்கான ரீல்ஸ் எல்லாமே கடந்து வருவாங்க. டக்குன்னு உங்களோட ரீலை பார்த்த உடனே பார்த்த அந்த 3 செகண்ட்லேயே அவங்க அந்த ரீலில் அவங்க இன்வால்வ் ஆகிடணும். இதுக்காக சில யூடியூபர்ஸ்லாம் சின்ன சின்ன ஹேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு விஷுவல் ஓடும். பட் ஆனால் அந்த விஷுவல் அப்படியே நம்மளை ஸ்டன் ஆகி நிற்க வச்சிரும். என்னடா அது, என்னடா பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணியுமே நிறைய பேர் வீடியோவில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஐ மீன் ஒரு 4 செகண்ட் அந்த வீடியோ இனிஷியலாக பார்த்துட்டாங்க, அதில் அவங்க இன்வெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக அவங்க பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 4-5 செகண்ட்ஸை பெட்டராக வச்சுக்கோங்க. லாங் வீடியோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸை பெட்டராக வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இன்ட்ரோ ஹூக்குன்னு சொல்லுவோம். இவ்வளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் கம்மியாகவே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த கிராஃபை எடுத்து பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் அந்த கிராஃப் கீழே இறங்குது, எங்கெல்லாம் பீப்புள் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எதனால அங்கே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோட வியூஸுமே இன்க்ரீஸ் ஆகும். நான் ரொம்ப பேசிக்காக அந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம இதுக்கு ஒரு தனியான வீடியோ பண்ணலாம். அண்ட் மூவிங் டு த செகண்ட் பாயிண்ட், வீடியோ எடிட்டிங். எடிட்டிங்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே 1 லட்ச ரூபாய்க்கு பிசி வாங்கணும், 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும், அப்படியே பிஎன்ஜியை பறக்க விட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் போட்டு வெடிக்க விட்டு அந்த மாதிரி நான் ஹை லெவல் எடிட்டிங்ஸை பற்றிலாம் பேச கிடையாது. உங்களோட வீடியோக்கு தேவையான பேசிக்கான எடிட்டிங்கை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறேன், அவங்க சொல்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ சில பேர்லாம் வந்து மோட்டிவேஷன் பேசுகிற மாதிரி பேசுவாங்க, அவங்களோட லைஃப் லெசன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது, இல்லை அவங்களோட ஒர்க்கில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாகவே வேல்யூபிளான விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ப்ராப்பரான எடிட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனாலே அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. எடிட்டிங் பயங்கரமாக இருந்தால் தான் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லலை. இன்ஃபேக்ட் நீங்கள் மிகப்பெரிய யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க லைக் மதன் கௌரி, இன்ஜினியரிங் ஃபேக்ஸ், இர்ஃபான் வியூஸ், இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவுக்கு அவங்க எடிட்டிங்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே அவங்க கான்டென்ட்டுக்கு தேவையான மினிமலான எடிட்டிங் மட்டும் தான் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களோட கான்டென்ட் பேசினதுனால மட்டும் தான் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்கும். சரி, அப்புறம் ஏன்டா அந்த பேசிக் எடிட்டிங் லேர்ன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட வீடியோஸ் அது இன்னுமே பெட்டராக மாற்றும். இந்த 99% சைடில் இருக்க யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து வீடியோ எடிட்டிங்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அப்படியே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்ப
ரொம்பவே சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்க வெறும் ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஒரு ப்ராப்பரான பேசிக் எடிட்டிங் கத்துக்கலாம். ஏதோ ஒரு நல்ல சாஃப்ட்வேர் நீங்க சூஸ் பண்ணுங்க. மொபைலா இருந்தா கைன்மாஸ்டர், CapCut அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. இல்ல பெட்டர் நீங்க ஒரு பிசி வச்சிருக்கீங்கன்னா Premiere Pro, CapCut அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணுங்க. பேசிக்கான திங்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கோங்க. உங்க வீடியோ எப்படி கட் பண்றது, எப்படி டெக்ஸ்ட் வைக்கிறது, எப்படி டிரான்சிஷன்ஸ் வைக்கலாம், எப்படி சவுண்ட் எஃபெக்ட் வைக்கலாம், எப்படி மியூசிக் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே போதும், உங்களோட வீடியோஸை அதுவே பெட்டரா மாத்திரும். சரிப்பா, என்னோட வீடியோ வந்து நான் என்கேஜிங்கா மேக் பண்ணிட்டேன், நல்ல ஒரு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் இருக்கு, என்னோட வீடியோக்கு தேவையான எடிட்டிங்குமே நான் கத்துக்கிறேன், இப்போ என்னோட வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் தான். பட் ஸ்டில் நீங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்றீங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஓகேவா தானே இருந்திருக்கும். ஆமாப்பா, ஒரு வீடியோ வந்து என்கேஜிங்கா வச்சுட்டு நல்ல எடிட்டிங் இருந்துச்சுன்னா நல்ல வியூஸ் போதானா செய்யும்னு சொல்லிட்டு தோணுது இல்ல. பட் இதுவே நீங்க மேக் பண்ற அந்த வீடியோ ஏதோ ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனோட ஒரு பிசிக்ஸ் லெசனா இருக்குது, லா ஆஃப் மோஷன் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு, அந்த லெசன்ல 1 மார்க்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் வரும், 2 மார்க்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் வரும், அந்த மாதிரி அந்த லெசனை வச்சு மட்டும் நீங்க ஒரு ஃபுல் எஜுகேஷனல் வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு என்கேஜிங்கா பண்ணாலும் சரி, அதை 10ஆம் கிளாஸ் பையன் மட்டும் தான் பார்ப்பான். அதை தாண்டி வெளியில இருக்கிற வேற யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் யாருக்குமே அது தேவைப்படாது. இதுதான் நான் சொல்ல போற 3வது விஷயம், டாபிக்ஸ்/நீச். என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த யூடியூபர்ஸ், லேக்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்க, மில்லியன்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்க கூட ஸ்டில் இந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க மேக் பண்ற அந்த டாபிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு லிமிட்டடான ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் எடுத்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அதுக்கு ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த ஆடியன்ஸ் மட்டும் தான் அதை வந்து பார்ப்பாங்க. இப்போ ஒருவேளை நீங்க எடுத்த நீச் வந்து நீங்க டிஎன்பிசியை பத்தி சொல்றீங்க, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி நீங்க சொல்றீங்கன்னா அது ரிலவெண்டான பீப்புள் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க மூவி பத்தி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பர்சனலா ஒரு மூவி பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அது நிஜமாலுமே ஒரு நல்ல மூவியா கூட இருக்கலாம். அந்த மூவி எடுத்துட்டு வந்து அவங்க லைக் பயங்கரமா அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாமே அவங்க பிரேக் டவுன் பண்ணி பேசுறாங்க. பட் மித்த ஆடியன்ஸ் எல்லாமே அந்த மூவியை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவே அவங்க கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க இல்லையா? பட் இதுல நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து கோவப்படுவாங்க. நான் நல்ல கண்டென்ட் தானே மேக் பண்றேன், நல்ல கண்டென்ட், நான் நல்ல எடிட்டிங், நல்ல ஒரு போரிங்கே இல்லாத மாதிரி என்கேஜிங்காக தான் நான் மேக் பண்ணுறேன், அப்பவும் ஏன் எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே வியூஸ் போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி கடுப்பாவாங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ கடுப்பானாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சில டாபிக்ஸ்க்கு வெறும் கம்மியான ஆடியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய வியூஸ் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணுங்கிறது தான் கோலாக இருக்குது அப்படின்னா நிறைய வியூஸ் கொண்டு வரக்கு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் போடலாம். லைக் நீங்கள் ஃபன்னியான வீடியோ மேக் பண்ணுறீங்களா, ஃபன்னி வீடியோஸ் பார்க்க நிறைய பேர் இருப்பாங்க. ஹாரராக மேக் பண்ணுறீங்களா, அதை பார்க்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை விளாக் வீடியோஸ் மாதிரி பண்ணுறீங்களா, விளாகுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த டாபிக்ங்கிறது நிறைய பேர் பார்க்குறதா இருக்கா, உங்களுக்கு தேவையான வியூஸை அது கொடுக்குமா அப்படிங்கறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. நானே யூடியூப்க்கு புதுசு, நான் எப்படி அதெல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு டாபிக் எடுத்து போறேன்னா அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுமா, இவ்வளோ லட்சம் பேருக்கு போகுமாங்கல்ல, நான் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க போட போற அந்த ஒரு டாப்பிக்கை ஏற்கனவே ஏதோ ஒரு யூடியூபர், ஒரு பெரிய யூடியூபரே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கேமிங் பத்தி வீடியோஸ் போட போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு கேமிங் சேனலை போய் ஃபாலோ பண்ணுங்க, ஒரு மிகப்பெரிய கேமிங் சேனலை போய் ஃபாலோ பண்ணுங்க. அந்த யூடியூபர் என்னென்ன மாதிரி கான்டென்ட்ஸ் மேக் பண்றாரு, முக்கியமா அவர் மேக் பண்றதுல எந்த கான்டென்ட் எல்லாமே பாப்புலரா போகுது, எதை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே ஓகே, கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணால் இந்த கான்டென்ட்ஸ்க்குலாம் நிறைய வியூஸ் போகுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஒரு பெரிய யூடியூபர்னு இல்லை, நீங்கள் போடுற டாபிக்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற நிறைய பெரிய யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த பாப்புலர் செக்ஷன் இருக்கும் இல்லையா, எது அதிகமாக வியூஸ் போன ஒரு வீடியோங்கிற மாதிரி காமிக்குள்ள அந்த வீடியோஸ்லாம் என்னென்னங்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே, இந்த டாபிக் நம்ம எடுத்தோம்னா இதில் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் எக்காரணத்தை கொண்டும் அந்த டாப் யூடியூபரோட அந்த நல்லா பெர்ஃபார்ம் ஆன வீடியோவை அட்டர் காப்பி அடிக்கணும்னு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அதை நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நிறைய வியூஸ் போயிருச்சு, அவங்களும் தமிழில் தான் போடுறாங்க, நீங்களும் தமிழில் தான் போடுறீங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் திருப்பி எடுத்து போட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் பீப்புள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி நீங்கள் அந்த கண்டென்ட் ஏதாச்சும் மாற்றி போடலாம். இல்லை அதோட பெட்டர் சஜஷன் என்னன்னா, நீங்கள் வேற லாங்குவேஜ் யூடியூபர்ஸ் போய் பாருங்க. மேபி ஹிந்தி யூடியூபர்ஸ், இல்லை இங்கிலீஷ் யூடியூபர்ஸ், அவங்கலாம் இதோடவே இன்னும் பயங்கரமான மேசிவான சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த டாப் வீடியோஸ்ல அடுத்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும் எப்படிலாம் அந்த கண்டென்ட் வந்து என்கேஜிங்காக இருக்கு, லைக் அது எப்படி நிறைய பீப்புள் போய் ரீச் ஆகுது அப்படிங்கறலாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி நீங்க மித்த யூடியூபர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த டாபிக் நிறைய வியூஸ் போகுமா இல்லையா அப்படிங்கறது நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேண்டமா நீங்க ஏதோ கண்ணா பின்னான்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணாம அதை ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணணும், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் வீடியோ என்கேஜிங்காக இருக்கணும், வீடியோஸை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேசிக் எடிட்டிங்கை கற்றுக்கணும். 4-5 நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலுமே நீங்கள் பேசிக் எடிட்டிங்கை கற்றுக்கலாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் சூஸ் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிற டாபிக்ஸா அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ரீச் ஆகும், நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் அதில் கிடைக்கும். பட் அவங்க எல்லாருமே உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸாக மாறணும், உங்களை லாங் டேர்ம் பார்க்குற ஆடியன்ஸாக மாறணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் தாண்டி நீங்கள் 4வது ஒரு விஷயம் பண்ணணும், which is niche.
இப்போது நீங்கள் பொலிட்டிக்கல் வீடியோஸாக போட்டிருக்கீங்கன்னு வைங்க, நிறையா பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கான மவுஸ் எல்லாமே இறங்கி போயிடுது. சரி, ஓகே, நம்ம வேறு கண்டென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் GTA 5 கேம் பிளேன்னு உட்காந்து போட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் முன்னாடியே இந்த பாலிடிக்ஸ் பற்றி வீடியோ போட்டிருப்பீங்க, அதுக்கு ரெலவெண்ட்டான ஆடியன்ஸ் தான் இங்கே வந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து GTA 5 கேம் பிளே, மைன்கிராஃப்ட் கேம் பிளேன்லாம் சொல்லி பார்த்தா, என்னடா அப்லோட் பண்ணுற, இதை ஏன்டா நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிம்பிளாக உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, இல்லை உங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால இப்படி போயிட்டு இருந்த ஒரு சேனல் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிரும். அதுலயும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டமா கலந்து வீடியோ போடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் திங்க பத்தி பேசியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மூவி சீனை கட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிருப்பாங்க, திடீர்னு டே இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. லைக் இப்படி சம்பந்தம் இல்லாம கலந்து நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கே புரியாது உங்களை எதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட இந்த வீடியோ பாக்குறீங்க, நான் கிரியேட்டர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். சரி, ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போடுவான் போல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. பட் நாளைக்கே நான் வந்துட்டு இந்த சேனல்ல கப்பிள் விளாக் போட ஆரம்பிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க யாருமே அந்த வீடியோஸை பார்க்க போறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நீச்சுங்கிறது தேவை. பட் என்ன பிரச்சனைனா, நிறைய பீப்புளுக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான நீச்சை செலக்ட் பண்றதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த 99% சைடில் இருக்கவங்க, ஏன் இந்த டாப் 1% சைடில் இருக்க யூடியூபர்ஸ்க்கு கூட அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நீச் எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற நீச் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ண போறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கான ஸ்பெசிஃபைடான நீச்சை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த நீச்சஸ்ல எதுக்கு அதிகமாக வியூஸ் போகும், அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணிக்கலாம், சிம்பிளா உங்களுக்கான நீச்சை நீங்க எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட போறேன். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே இன்னைக்கே டிலே பண்ணாம உங்களோட வீடியோல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீடியோல நீங்க சேஞ்சஸை பார்ப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க கிராஃப்ஸ் எல்லாமே மேலே போகும். லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், டிஸ்ட்ராக்ஷன் இது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிங்க. அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. சீக்கிரமே நீங்க அந்த 99%ல இருந்து அந்த 1% பீப்புளுக்கு போயிடுவீங்க. நான் ஆக்சுவலா வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை சொல்றதுக்கு எனக்கு லைட்டா எம்பாரசிங்காக தான் இருக்கு. பட் ஐ திங்க் இது வேர்த்துன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல, சில யூடியூபர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், நான் வந்து ஒரு சின்ன சேனல், என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல. உண்மையை சொல்ல போனா நானே ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருந்தவன் தான். லைக் நான் யூடியூபோட பிகினராக இருந்தப்போ அப்போதான் என்னோட சேனலே ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு 60 சப்ஸ்கிரைபர் என்னமோ தான் இருந்துச்சு. நான் நிறையா ஃபேமஸான சேனல்ஸ்லாம் அந்த மாதிரி போய் நான் கமெண்ட் பண்ணிருப்பேன். பட் அதை பார்த்து யாரும் வந்து பெருசாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலை. பட் அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண அந்த சேனலை 2 மாசத்துல நான் 100K வரைக்கும் கொண்டு போனேன். ஒரே வருஷத்துல நான் 1 மில்லியன் வரைக்கும் கூட கொண்டு போனேன். இது எதுவுமே நான் ஃபேஸ் கூட காட்டாம வெறும் என்னோட மொபைலில் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணேன். ஸோ என்னால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களும் சரி, இல்லைனா அந்த 99%ல இருக்கவங்களும் சரி, இந்த சைடு மூவ் ஆவாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, it's your Smiley signing off. Dark Moon.